இந்த ஆடி மாதம் கடகத்தில் சூரியன் பயிற்சியாக இருக்கிறாரு. ஏற்கனவே அங்கே உச்சமான குரு பகவான் இருக்கிறது சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு கெடுதலான பலன்களையும் தரக்கூடும். அவைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே ராஜ கிரகமாக பார்க்கப்படுகிற சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அந்த வகையில் ஆடி மாதமான தற்போது சூரிய பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. ஆகவே இது எப்படிப்பட்ட மாற்றங்களை தரும் அப்படின்னா, ராஜகிரகம் அரசுக்கு உரியவர், தந்தைக்காரகர், இந்த மாதிரி தலைமை பண்புக்கு உரியவர், இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டுள்ள அந்த சூரிய பகவான் ஆன்மீகம், நல்ல ஒரு ஞானம், அறிவு, இது சம்பந்தமான ஒரு சிறப்பான ஒரு உயர்ந்த குணம் படைத்த உச்ச குருவை சேரும்போது அது என்ன மாதிரியான பலன்களை தரும் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அம்மாவோட இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு, சின்ன சின்ன மன சங்கடங்கள் இவைகள்லாம் மாறும். அம்மாவோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல தைரியத்தை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டு. உடன் பிறந்தவர்களோட பேச்சு வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவு நல்லா இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய யாராவது வர வேண்டிய, ஏற்கனவே கடன் வாங்கி தர வேண்டியவங்க இவங்கெல்லாம் இப்போ தற்போது தருவாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். அதே போல் பொருளாதார நிலை நல்லா இருக்கும். ஆனால் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருவும் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். பேச்சு பேசும்போது பிறரை டக்குன்னு எதுவும் ஏதாவது பேசிடக்கூடாது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசியிலேயே 6ஆம் இடத்துக்கு அதிபதியான 6, 9க்கு அதிபதியான குரு பகவானும் 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான தலைமை பொறுப்பு வரும். அதிகாரம் உங்களை தேடி வரும். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசி அதிபதி 5, 8க்கும் அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் இந்த மாதிரி ஏதாவது வரும். நீங்கள் அதை கவனமாக அழகாக டீல் பண்ண பார்த்துக்கிறணும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் 11ஆம் இடத்துல வரக்கூடிய சூரியனால். அதே போல் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவான ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு கௌரவம், மரியாதை இதெல்லாம் கூடும் சமூகத்தில். துலாம் ராசிக்கு தற்போது 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்கு தந்தை வழியில் நல்ல ஆதரவு உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட தூரம் பயணம் செய்து பல கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று பயணம் செய்து நீங்கள் வழிபடுறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு தற்போது வரும். பயணம் செல்ல ஒரு நேரமும் அமைப்பும் வரும். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ராசி மற்றும் 4ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கும்போது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம். எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்பாராமல் திடீர்னு உங்களுக்கு பணவரவு வரக்கூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். ஆனால் மனக்கசப்பு, பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து கும்பராசிகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எதிரியோட தொல்லை நீங்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் சீராக இருக்கும். அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
ஆகவே தான் நண்பர்களே, இது போன்ற சிறப்பான வீடியோக்களுக்கு நாம் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலோடு. மிக்க நன்றி.